மோஸ்டா பசங்க ட்ரூவா இருந்தாங்க 90ஸ்ல. இப்போ அப்படி இல்ல. இன்னைக்கு வரைக்கும் நல்லா பழகுறாங்க. ஒரு பிளே பாய் எப்படி நடந்துப்பாங்களோ அந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. திடீர்னு கழட்டி விட்டுட்டு வேற ஆளை யாராவது பாத்துட்டு போயிட்டு இருக்காங்க. 2Kல பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப மாடர்னா தான் போயிட்டு இருக்கு. ஃபுல்லாவே லவ்னு பாத்தீங்கன்னா இப்ப பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்ச நாள் இருக்காங்க, அதுக்கப்புறம் பிடிக்கலன்னா டக்குன்னு விட்டுற மாதிரி இருக்காங்க. இப்ப 90s லவ்லாம் பாத்தீங்கன்னா பிடிக்குதோ பிடிக்கலையோ கடைசி வரைக்கும் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி அது மாதிரி இருக்கும். இப்போ 2K லவ்லாம் ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்கு. இப்ப இருக்கிற லவ் வந்து பாத்தீங்கன்னா லிவிங் டுகெதர் தான் நிறைய பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் எனக்கு தெரிஞ்சு நான் கேட்கும் போதெல்லாம் லிவிங் டுகெதர் தான் சொல்றாங்க. ஜென்ரேஷன்ல லவ் பண்றேன்னு சொல்லி பேர்ல இந்த 8th படிக்கிற பசங்க 6th படிக்கிற இதெல்லாம் பார்க்கும்போது கண்ணுல தண்ணியா வருது எனக்கு. 90s தான் ப்ரோ. 90ஸ்னாலே என்ன ப்ரோ, 90s தான் லவ்னாலே. 2Kல வேஸ்ட். சும்மா அவங்க ப்ரோ, பாத்துக்கோங்க. அட உண்மை காதலே இல்ல சித்தப்பு, இங்க ஒருத்த சாவுறான் ஆனா ஒருத்தன் பெஸ்டா இல்ல 90s கிட்ஸ் லவ் அப்படிலாம் சொல்றதுக்கு டிஃபரன்ஸ் இல்ல. when you accept unconditionally, it is there always. It has been there, it is there, and it will be there. வேஸ்ட் தான் ப்ரோ லவ்னாலே. அம்மா காசு இருந்தா பிள்ளைய வரும், காசு இல்லையா ஒரு மயிரும் மதிக்க மாட்டாங்க. வீட்லயே காசு இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க ப்ரோ. காசு தான் ப்ரோ இப்ப இந்த காலத்துல. ஒண்ணும் பின்னாலாம் போக வேணாம். 2K கிட்ஸ் எல்லாம் சுத்துறாங்க அவங்க வாட்டைக்கு என்ன எதுலயே தெரியாம பிள்ளைய பத்தி. ஆனா ஒன்னும் உருப்படியா அது உருப்படியா இருக்க வழி இல்ல. ஒழுங்கா படிச்சுட்டு ஒழுங்கா முன்னேற வழியை பார்க்க சொல்லுங்க, அவ்வளவுதான் ப்ரோ. 2K லவ் பெஸ்டா இல்ல 90s கிட்ஸ் லவ்? 90s தான் ப்ரோ. 90ஸ்னாலே என்ன ப்ரோ, 90s தான் லவ்னாலே. 2Kல வேஸ்ட். சும்மா அவங்க பாத்துக்கோங்க. தேங்க்யூ ப்ரோ. 90s லவ் பெஸ்டா இல்ல 2K லவ் பெஸ்ட்? அந்த மாதிரி என்னால கேட்டகரைஸ் பண்ண முடியலைங்க. 2Kலயும் வந்துட்டு சில நல்ல விஷயம் அந்த மாதிரி முதல்ல எனக்கு ஸ்பெசிபிக்கா இவங்க கிட்ட சில ஃபேக்டர்ஸ் இருக்கு, இல்ல 90s கிட்ஸ் கிட்ட சில ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியல. ஆனா ஒண்ணு என்னன்னா 2K கிட்ஸ் கொஞ்சம் மோர் அவேரா இருக்காங்க. இமோஷன்ஸ்க்கு வந்துட்டு ஆனா கொஞ்சம் இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாமே வந்து ரொம்ப வோக்கா இருக்குங்கிற பேர்ல கன்சிடரேட்டா இல்லாம உடனே எடுத்தோம் கவுத்தோம் முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அது இல்லாம இருந்தா வந்துட்டு அவங்களும் நல்லா இருப்பாங்க. 90s பீப்புள் கிட்ட அது வந்து ஒரு பிளஸ்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அப்ப இவ்வளவு எக்ஸ்போஷர்லாம் இல்லை. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு பெருசா மற்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் இல்லாததுனால கொஞ்சம் பார்ட்னர்ஸ் இன்னும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ண மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்றீங்க, நிறைய சண்டை நிறைய பிரச்சனை வரும். ஆனா இப்ப இருக்கிற ட்ரூ லவ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நல்லா பழகுறாங்க. ஒரு பிளே பாய் எப்படி நடந்துப்பாங்களோ அந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. திடீர்னு கழட்டி விட்டுட்டு வேற ஆளை யாராவது பாத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு என்ன வேணும், பணம் காசு கையில இது மாதிரிதான் இருக்கு. ஆனா ஒரிஜினல் லைஃப், என்னோட லைஃப் பாத்தீங்கன்னா நான் வந்து படிச்சுட்டே இருக்கேன். பட் லவ் பண்றேன், லவ் பண்ணிட்டே தான் இருக்கேன். பட் இன்ன வரைக்குமே வந்து அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ், அவங்க வந்து சினி ஃபீல்டு சைடு தான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இஃப் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு 7 years எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி நாங்க இன்னமும் ரன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ட்ரூ லவ்ன்றது எல்லா கஷ்டத்துலயும் எல்லா நஷ்டத்துலயும் சேர்ந்து தாங்கி நடந்து வந்தாதான் அது ட்ரூ லவ். ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா விட்டுட்டு போறதா லவ் கிடையாது. இப்ப என்கிட்ட காசு இல்ல, அவங்க கிட்ட காசு இருக்கு அப்படின்னா இருக்கிற காசுல ஷேர் பண்ணி தான் அதை வாங்கி சாப்பிடுவோம். சும்மா எனக்கு அதை வாங்கிட்டாங்க அதை வாங்கிட்டாங்கன்னா நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன். சப்போஸ் என்கிட்ட இருக்கு அவங்க கிட்ட இல்ல அப்படின்னா என்கிட்ட வாங்கப்பா இருக்குது. இப்ப என்கிட்ட 100 ரூபா இருக்குன்னா அந்த 100 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி நான் போயிட்டு ஜாலியா இருந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு எனக்கு இந்த ஜூஸ் வேணும் பாப்கார்ன் சாப்பிட்டா நிம்மதியா வந்துட்டு போயிட்டே இருப்பேன். சும்மா எனக்கு இது வேணும் அது வேணும் ஏதாவது ஒரு இதுவை நம்பி நான் இருக்கிறத விட இவரை நம்பி நான் இவருக்கு மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கணும், அதுதான் உண்மையான அன்பு தான் லவ் சொல்லுது. இப்ப இருக்கிற லவ் வந்து பாத்தீங்கன்னா லிவிங் டுகெதர் தான் நிறைய பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் எனக்கு தெரிஞ்சு நான் கேட்கும் போதெல்லாம் லிவிங் டுகெதர் தான் சொல்றாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் லவ்ன்றது உண்மையான அன்பு தான் ஃபர்ஸ்ட் லவ் ப்ரையாரிட்டினே சொல்லுவேன். லவ்ன்ற வேர்டே நிறைய பேர் மாத்திட்டாங்க. என்னை பொறுத்த அளவுக்கு என்னோட உண்மையான லவ் வந்து இத்தனை வருஷம் நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. லவ்ன்றது எல்லாத்தையும் ஒரு விஷயத்த தாண்டி வர்றதுதான் ஒரு லவ்னு சொல்லலாம். எப்படி சொல்றது, இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள வந்து ஒரு உண்மையான பாசம் இருந்தா மட்டும்தான் அது ஒரு லவ். எப்படி சொல்றேன், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னா எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிப்பாங்க, என்னென்ன ஷேரிங்ஸ் இருக்கும். பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாது, பட் ஃப்ரெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணும்போது ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் கிடைக்கும். ஸோ அதோட ஃபீல் கொடுக்குற ஒரு ஒரிஜினாலிட்டினா அது ஒரு லவ் ஃபீல் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஸ் தான் எல்லா இடத்துலயுமே இருக்கணுமே தவிர சும்மா கலட்டி விட்டுட்டு பேருக்கு லவ் பண்றது டைம் பாஸ்க்கு இருக்கிறதுலாம் உண்மையான லவ் கிடையாது. இப்ப இருக்க ஜென்ரேஷன் ட்ரூ லவ் பாக்குறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஐ வில் ரியலி ஃபீல் ஃபார் திஸ். பட் எனிவே நான் உண்மையா லவ் பண்றேன் நான் நம்பிக்கிறேன். அவ்வளவுதான். 2K லவ் இல்ல 90s கிட்ஸ் லவ் பெஸ்ட்? ஒரு மாதிரி நடுவுல எல்லாமே லைக் அதையும் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஏன்னா எப்படி சொல்றது, எல்லாம் நம்ம எப்படி சொல்லுவாங்கல்ல 97 to 2002 அந்த ஒரு மிட் ஜெனரேஷன் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வரும்னு. ஸோ அந்த மாதிரி தான் லைக் அதுவும் என்ஜாய் பண்ணுவோம் இதுவும் என்ஜாய் பண்ணுவோம். நம்ம 90s கிட்ஸ் லவ் பெஸ்டா இல்ல 2K லவ் பெஸ்டா? இப்போ ரீசெண்டா இருக்கு எந்த லவ்வா இருந்தாலும் அவங்க புரிஞ்சுட்டு விட்டு கொடுத்துட்டு போனா பெஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் 90s கிட்ஸ் லவ் தான் பெஸ்ட். எதனால பெஸ்ட்ங்கறீங்க? ஆமா, மோஸ்டா
டிவோர்ஸோட இது எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கம்மியான ஆவரேஜ் கம்மியா இருக்கும் 90sல. இன்னொன்னு பசங்க உண்மையா இருந்தாங்க. இப்ப இருக்க பசங்க உண்மையா இருக்காங்களான்னு தெரியல. பசங்க நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க 90sல. அப்படி இல்ல, நீங்க செலிபிரிட்டிஸ் அவங்க லைஃப் நம்ம போக முடியாது. நார்மல் லைஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா பொண்ணுங்களாகட்டும் பசங்களாகட்டும் ட்ரூவா இருந்தாங்க. மோஸ்டா பசங்க ட்ரூவா இருந்தாங்க 90sல. இப்போ அப்படி இல்ல, எல்லாம் ஃபேன்சிக்காக லவ்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்களோன்னு எனக்கு ஒரு ஃபீல்.